Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த மாதம் February 18ஆம் தேதி என்னோட கோல்டன் ஜூப்ளி பர்த்டே வருது. ஐ எம் டர்னிங் 50. ஸோ அதுக்காக அட்வான்ஸாக நாங்கள் வெளியில் போகிறதுனால அட்வான்ஸாக இந்த ஸ்வீட் பண்ண போகிறேன். இதை பூஷ்மாண்டா ஹல்வான்னு சொல்லுவா, அதாவது பூஷணிக்காய் ஹல்வா. இது பூஷணிக்காயில் ஹல்வா பண்ண போகிறது. இது 1 கிலோ வச்சுருக்கேன். நான் 1 கிலோவும் பண்ண போகிறது இல்லை. இதில் நான் 1/2 கிலோ எடுத்து பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன், ஏன்னா எங்கள் இடத்துல யாரும் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன், அதனால. ஸோ இதில் நான் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சீவிட்டு நல்லா துருவிடணும். இது துருவுற மாதிரி நல்லா இந்த இதை வச்சு நல்லா துருவிடணும். கேரட் சீவியால் நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அல்வா கிளறணும். இதை நல்லா துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை புழிஞ்சு எடுத்துட்டு இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவே நான் பாதி எடுத்து இந்த கொஞ்சம் பூஷணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். என்னோட இந்த பூஷணிக்காய் கூட்டு நான் போட்டிருக்கேன், என்னோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கோ. பூஷணிக்காய் போட்டு கடலைப்பருப்பு போட்டு பட்டாணியெல்லாம் போட்டு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ அதில் பாதி எடுத்து நான் கூட்டு பண்ண போகிறேன். இதை நல்லா துருவிட்டு இதில் உள்ள சாரெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு அந்த சாரை நான் அந்த கூட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதை நான் துருவிட்டு உங்களுக்கு அதனுடைய எப்படி துருவிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பூஷ்ணிக்காய் அல்வா, பூஷ்மாண்டா ஹல்வா, பூஷ்மாண்டா லேகியம், இது எப்படி எது வேணுமாலும் சொல்லிக்கலாம். நிறைய அந்த மாதிரிலாம் வேறு வேறு பேர்லாம் வச்சு சொல்லுவா இதை. ஸோ பூஷணிக்காய் ஹல்வா பண்ண போகிறோம். ஒரு 1/2 கிலோ பூஷணிக்காவை இந்த மாதிரி கேரட்டு துருவியில் இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்ச உடனேயே இங்கே இப்படி கொஞ்சம் அப்படி சாச்சி நாப்பில் வச்சாக்க தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக போக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் இந்த பூஷணிக்காய் அல்வாங்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியான விஷயந்தான். இப்போவே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். பட் இதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப நிறையா இருக்குது. இந்த பூஷணிக்காய் புஷ்மாண்டா லேகியம் அப்படின்னு கூட சில பேர் கிராமத்து பக்கங்கள் எல்லாம் சொல்லுவா. இதை இப்படி நான் எடுத்து இப்படி நல்லா கையால் ஒட்ட பாருங்க, பொலன்னு வரும். இந்த மாதிரி பொலன்னு இந்த மாதிரி ஒட்ட புழிஞ்சு சாரெல்லாம் நான் எடுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பூஷ்மாண்டா லேகியம் அப்படிங்கிறது என்னன்னாக்க இந்த வெல்லம் போட்டு கலர்றது பூஷ்மாண்டா லேகியம் அப்படின்னு சொல்லுவா. சர்க்கரை போட்டு கலரினா அது பூஷணிக்காய் அல்வா அப்படின்னு சொல்லுவா. சர்க்கரை போட்டும் கலரலாம், நம்ம மில்க் மெய்டு போட்டும் கலரலாம். மில்க் மெய்டில் நேச்சுரலாகவே அதில் ஸ்வீட் கண்டென்ட்டோடு தான் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. மில்க் மெய்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு நெஸ்லேயில் இருக்கும், அமூலில் இருக்குது, நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது மில்க் மெய்டில். ஸோ அதுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டுக்கு நான் அளவெல்லாம் உங்களுக்கு பண்ணுறச்சே சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் நன்னா இப்படி புழிஞ்சு ஒட்ட புழிஞ்சு இந்த மாதிரி பொலன்னு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த தண்ணியை சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுறவங்க 1 கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொலன்னு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதால் 1 கப்பு எடுத்துட்டாக்க அதுக்கு ஒரு கப்பு கூட ஓகே. ஏன்னா ரொம்ப சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க 1 கப்பு கூட ஓகே. நிறையா ஸ்வீட் சாப்பிடுவோம் நாங்கள், எங்கள் வீட்டில் ஸ்வீட் நிறைய தாராளமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க 1.5 கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை அளவு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பண்ண போகிறது மில்க் மெய்டில் தான், சர்க்கரை அளவு பண்ண போகிறது இல்லை. பட் சர்க்கரையில் பண்ணுறவங்களுக்காக தான் இது நான் சொல்கிறேன், ஓகேங்களா. நான் பண்ணுறச்சே உங்களுக்கு மில்க் மெய்டில் அளவு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நான் சர்க்கரையில் அளவு சொல்லிட்டேன். இப்போ வெல்லம் யூஸ் பண்ணாக்க அதுக்கு பேர் பூஷ்மாண்டா லேகியம் அப்படின்னு சொல்லுவாள். வெல்லம் நெய் ஊற்றி அது கிளறுவா, அது பூஷ்மாண்டா லேகியம்னு சொல்லுவாள். அது வெல்லமும் அதே அளவு தான், சர்க்கரை என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே அளவு தான் வெல்லத்தை பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ இதில் 1/2 கிலோ பூஷணிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 1/2 கிலோவுக்கு நான் ஒரு 200 ml மில்க் மெய்டோட பாக்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் 200 ml மில்க் மெய்டு எடுத்து யூஸ் பண்ணி நான் கிளற போகிறேன். இதோடு இல்லாமல் இதில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை நைஸாக நான் ஒரு ரவை பதத்துக்கு பொடி பண்ணி இதோட சேர்த்து கிளறுவேன். இது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நான் அது கிளறும் போது உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஒட்டை புழிஞ்சு இதில் போடணும். இது எதுக்கு போடுறேன்னாக்கா, அந்த
முந்திரி பருப்பு எதுக்கு அரைச்சி சேர்க்க மாட்டான், நார்மலாக சேர்க்கறது இல்லை. இது வந்து ரொம்ப நாளி கிளற மாதிரி இருக்கும். இது கலர 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 தண்ணி விட்டுட்டே இருக்கும். பூசணிக்காய் வந்து நார் சத்து, இந்த தண்ணி சத்து ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த தண்ணியை சொட்டு கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வெறுமனை கூட அப்படியே உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு குடிச்சுடலாம், ரொம்ப நல்லது. வெயில் காலத்துக்கு இந்த பூசணிக்காவோட ஜலத்தை அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா யூரின் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பூசணிக்காய் கண்டிப்பாக ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து வெயில் காலத்தில் பூசணிக்காய் நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த பூஷ்மாண்டா லேகியம், இந்த பூசணிக்காய் அல்வாலாம் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு உணவு. பூசணிக்காயில் நிறையா சாம்பார் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், இந்த மாதிரி மோர் கூட்டு பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த 1/2 கிலோ பூசணிக்காயில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 ml தண்ணி வந்திருக்கு. இதில் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை வெறுமனை அப்படியே சூப் ஆட்டம் சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதை லைட்டாக வேணாலும் சுட பண்ணிக்கோங்க. சுட பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு, மிளகு ஜீரக பொடியை போட்டு கொஞ்சம் பெருங்காய பொடியை போட்டு அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கோ ரசமோ நீங்கள் வந்து குழம்புலையோ ரசத்துலேயோ இதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து சர்க்கரை போட்டு கிளறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை யூஸ் பண்ணி இதில் சர்க்கரையை போட்டு இதில் உள்ள பாதி தண்ணி எடுத்து அதில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. நிறையா ஃபுல் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இது 200 ml இருக்குது இதில் தண்ணியே. 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு 200 ml தண்ணியே வந்துடுது. ஸோ இதில் வந்து சர்க்கரையை போட்டு, சர்க்கரை கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே, பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், ஒரு கொதி வந்தோடனே அதை போட்டு கிளற வேண்டியதான். ஆனால் நான் சர்க்கரையில் பண்ணலை, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மில்க் மேடில் தான் பண்ணுறேன். 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு நான் 200 ml மில்க் மேட் யூஸ் பண்ண போகிறேன். அது தவிர ஒரு 10 முந்திரி பருப்பை நல்லா நைஸாக ரவையாட்டம் அரைச்சி அதையும் இதோட சேர்த்து நான் கிளற போகிறேன். இந்த கிளறச்சே பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சொன்ன மெத்தட் படி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது இந்த பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாச்சு. இது ஒரு புழிஞ்சு பூசணிக்காவை நன்னா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் மறுபடியும் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன் பாருங்கோ. பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 100 ml தேவைப்படும். நான் ஆற்றுல காய்ச்சின நெய் தான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பாதாம் எடுத்துட்டுருக்கேன். அதை நான் முன்னாடி உங்கள்கிட்ட அந்த இதில் சொல்லலை. நான் முன்னாடி சொல்லும்போது இன்க்ரீடியன்ஸும் போது சொல்லலை. இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதனால தான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாதாம் ஒரு 15 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாதாம் முந்திரி இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொஞ்சோண்டு மில்க் மேடை ஊற்றி அரைச்சி இதோட சேர்த்து பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதோட கன்சிஸ்டன்சி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை நான் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது நான் 200 ml மில்க் மேட் எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை போட போகிறதில்ல. ஸோ மில்க் மேட் வந்து 200 ml. 1/2 கிலோ பூசணிக்காய்க்கு 200 ml மில்க் மேட் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மில்க் மேடை கொஞ்சமாக ஊற்றி நான் இதை தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் குங்குமப்பூ, அப்புறம் இது வந்து மிக்ஸ்டு நட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட், அப்புறம் வந்து பரங்கி விதை, ஆளி விதை, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் விதை, இது எல்லாமே ரொம்ப இதெல்லாம் வந்து வெள்ளரி விதை, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம மேலே ட்ரெஸ்ஸிங் அதோட போட்டு சேர்த்து கலர்றதுக்கு தான். இதை அரைக்க போகிறதில்ல. இதை வந்து அப்படியே போட்டு தான் கலர போகிறோம். நெய்யில் பொரிச்சிட்டு அப்படியே கலர போகிறோம். இது எல்லாமே இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஐட்டம். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ. இப்போ நான் வந்து இந்த முந்திரியும் பாதாமையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பாதாமையும் முந்திரியும் நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பூசணிக்காய் அல்வாக்கு ட்ரெடிஷ்னல் வேல பண்ணுறவா வந்து இது பாதாம் முந்திரி வந்து அரைச்செல்லாம் சேர்க்க மாட்டா. ஆனால் வந்து நெய்யில் போடலாம். நெய்யில் போட்டு அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணுவா. பட் நான் வந்து அதுலேயே போட்டு எதுக்கு அரைக்கிறேன்னா, இந்த பூசணிக்காய் அல்வா வந்து கலர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். தண்ணி விட்டுட்டே இருக்கும். இது வேக தண்ணி விட்டுக்கும். அது அப்படியே சேர்ந்தாப்பில் வரணுங்கிறதுக்காக தான் இது. அதுவும் இல்லாமல் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதை அரைச்சி போட்டிங்கன்னாக்க. இப்போ நான் அதில் வந்து இந்த மிக்ஸ்டு நட்ஸை போடுறேன். இதில் வந்து வெள்ளரி விதை, பரங்கி விதை,
அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் விதை எல்லாமே இருக்குது. ஸோ இதை முதல்ல போட்டுட்டு இது ஆல்ரெடி இது வந்து ஃப்ரை பண்ணது தான், அதனால் வந்து இதை ஒன்றும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பாருங்கள் வெடிக்கிறது. இப்போ வந்து இந்த நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் எப்படி சூப்பராக பொலன்னு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பூசணிக்காவை போட்டு கொஞ்ச நாள் இந்த பச்சை வாசனை போகிற அருவி நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் வெந்து வரும். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்து போயிடும். ஜஸ்ட் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிண்டா போகிறோம். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை மூடி வைக்கிறேன். இது அப்படியே தண்ணி விட்டுக்கும். தண்ணி விட்டுறாதீங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யிலேயே பாருங்க அந்த சீட்ஸ் எல்லாமும் அழகாக தெரியறது பாருங்க. அந்த பூசணிக்காய் அல்வாவில் அந்த சீட்ஸ் எல்லாம் தெரியும். அது நடுப்புற நடுக்குன்னு கடிப்படும். செம டேஸ்டாக இருக்கும். ஸோ பண்ணும்போதே டெம்டாக இருந்தா நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க எல்லாரும். இப்போ நான் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இதை வேக போகிறேன். ஜஸ்ட் அதனுடைய வாசனை பச்சை வாசனை 2 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போது இது பார்ப்போம். பாருங்க நல்லாவே வெந்திருக்கு. கலர் மாறி இருக்கு பாருங்க, பார்த்தாலே தெரியும். அப்படியே கலரே மாறி இருக்கும். அதாவது கொஞ்சம் நீர் கலருக்கு வந்திருக்கும். ஒரு மாதிரி அந்த ஒயிட்டாக இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் மாறி கலர் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாமும் முந்திரியும், அதை போட்டு நல்லா கலரி அது கொஞ்ச நாள் வேகட்டும். அப்புறமா நம்ம வந்து மில்க் மெய்டு சேர்க்கலாம். இந்த பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இன்னும் ஒரு 2 மினிட்ஸு மூடி வச்சு வேக வைக்கலாம். நான் வந்து இன்னொரு டைம் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இது நான் வந்து ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வேல நான் வந்து பூசணிக்காய் அல்வா கிளறல்ல. இதை ப்ராப்பர் வேலை கலர்றவா பெரியவாள்லாம் பெரியவாள்லாம் இருப்பீங்க. நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இது புது முறையில் நான் பண்ணுறேன். திஸ் இஸ் மை மெத்தட். இது நான் வந்து புது முறையில், ஏன்னா வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன். அம்மா வந்து பூசணிக்காய் அல்வா கிளறும் போது பார்த்தீங்கன்னா கிளறிண்டே இருப்பா, ரொம்ப நாளி கிளறுவா. ஏன்னா அதுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கும். பூசணிக்காய் வந்து கலர தண்ணி விட்டுக்கும். அதனால தான் நான் வந்து புதுசாக யோசிச்சு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பாதாமும் முந்திரியும் இதோட சேர்த்து அரைச்சி போட்டோம்னா அந்த பாதாம் அல்வாவோட அந்த இதுவும் டேஸ்ட்டும் வரும். பாதாம் முந்திரி அல்வா அதோட டேஸ்ட்டும் வரும். அதே சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இது சேர்ந்தாப்பில் இப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படி பூசணிக்காய் மட்டும் பண்ணாக்க அது மாரி சேர்ந்தாப்பில் வராது. இப்படி சேர்ந்தாப்பில் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வேக வைக்க போகிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மூடி வச்சு வேக வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மில்க் மெய்டு ஊற்றி நெய் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இதில் ஆல்ரெடி நம்ம முந்திரி நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நெய்யில் தாளிக்கிற மாதிரி முந்திரி பருப்பு திராட்சை தாளிக்கிறதெல்லாம் வந்து நம்ம செய்ய தேவையில்லை. திராட்சை வேணும்னா நீங்கள் இதுலேயே மேலாக போடலாம். நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி கலர்ற ஸ்டேஜில் நம்ம திராட்சை வேணால் அதோட சேர்த்துக்கலாம். இது என்னென்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காவும் கொஞ்சம் கலருக்காக குங்குமப்பூ தான் நான் போட போகிறேன். கலருக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல. அப்புறம் மில்க் மெய்டு சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மில்க் மெய்டு சேர்த்து அதுக்கப்புறம் மூடக்கூடாது. அதுக்கப்புறம் கலரணும். இப்போது திறந்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா கெட்டியமாக எடுத்து உருண்டுட்டு வருது பாருங்க. நல்லா கெட்டியமாக எடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மில்க் மெய்டை ஊற்ற போகிறோம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போடுறவாலும் ஓகே. நான் வந்து இப்போ சர்க்கரை போடுறத பற்றி சொல்லலை, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ நான் மில்க் மெய்டு மட்டும் சொல்கிறேன். இப்போ பண்ணுறப்ப வந்து அதை சொன்னாக்கா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக இருந்தது இல்லையா. ஸோ இப்போ மில்க் மெய்டை ஊற்றின உடனே அதில் ஸ்வீட் இருக்குல்ல, ஸோ இப்படி தண்ணி ஆகிடும், நீர்த்துக்கும். இது மேலுக்கு இது மூடக்கூடாது. ஏன்னா வந்து பூசணிக்காய் பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த மில்க் மெய்டு ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி அது நல்லா தண்ணி விட்டுக்கும், நீர்த்துக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. மூடாமல் கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து
கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுன்ட்டு நான் வந்து 100 ml நெய் சொல்லியிருந்தேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். நீ இது ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போ அதனுடைய கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். ஏன்னா இது கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். இதில் வந்து கிளறிண்டே இருக்கிறத ஃபுல் வீடியோ போட முடியாது, போட்டால் செமையாக லேட் ஆகிடும். அது தேவையும் இல்லை. உங்களுக்கு லாஸ்ட் கன்சிஸ்டன்சி மட்டும் தெரிஞ்சால் போகும் இல்லையா? ஸோ ஆனால் என்ன, இந்த ஸ்டேஜ் இந்த மில்க் மேட் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் நல்லா கெட்டியமாக உருண்டு திரண்டு வரும். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் வந்து அப்படியே கக்கிண்டு வரும். நான் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் காமிக்கிறேன். அது வரைக்கும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிண்டே இருக்கணும். நீங்கள் அல்வானாலே கைவிடாமல் கிளறது தான் அதனுடைய டார்கெட்டே. அதான் உங்களுக்கு கைவிடாமல் கிளறது தான் வந்து அல்வாவோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மேலே நான் கொஞ்சம் நெய் விடுவேன். இதில் நெய்யெல்லாம் அப்படியே கக்கிடு வரும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம விட அந்த நான் வந்து 100 ml தான், அதுக்கு மேலே தேவை கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து இதுக்கு எடுத்துக்காது. ஏன்னா இந்த பாதாம்லேயே உங்களுக்கு ஒரு ஆயில் இருக்குது, முந்திரி பாதாம்லாம். ஸோ அதனால் அதுக்கு மேலே தேவைப்படாது நெய். இது இப்போ கழுவிடாமல் கிளற போகிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குங்குமப்பூ 1 பிஞ்சு, அப்புறம் இந்த ஏலக்காய் பொடியை போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடியும் போட்டு இதோட நல்லா கைவிடாமல் கிளறுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 minutes கிளறி இருக்கேன். பாருங்க எப்படி சூப்பராக கெட்டிமாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு அல்வா. அப்படியே நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சுன்னு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிளறணும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு கிளறினீங்கன்னா கம்மி டைம் எடுத்துக்கும். 1/2 கிலோங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துட்டு இருக்கு. 1/2 கிலோ ப்ளஸ் இந்த பாதாம் முந்திரி எல்லாம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 200 ml வந்து கண்டென்ஸ்டு மில்க் வேறு இருக்குது. சாரி. ஸோ அதனால் இவ்வளோ நாழி கிளற மாதிரி இருந்தது. இதை பாருங்கள், செம சூப்பரான பூசணிக்காய் பாதாம் ஹல்வா ரெடி டு ஈட். இது என்னோட இன்னோவேட்டிவ், புதுசாக நான் தயார் பண்ணியிருக்கேன். இது புதுசாக நானே வந்து என்னுடைய இதில் வந்து யோசித்து நான் பண்ணினது. நார்மல் பூசணிக்காய் அல்வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து ஒன்லி பூசணிக்காவும் சர்க்கரையும் இல்லைன்னா வெல்லம் மட்டும் போட்டு தான் பண்ணுவா ட்ரெடிஷ்னல் வேல. இது வந்து நியூ ஒன். ஸோ இதில் வந்து பாதாம் முந்திரி அப்புறம் ஆல் நட்ஸ்லாம் இருக்குது, எல்லா நட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக பண்ணுங்கோ, கண்டிப்பாக பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்கோ. வெரி டேஸ்டி அண்ட் வெரி வெரி ஹெல்தி. பூசணிக்காய் பாதாம் ஹல்வா ரெடி. இந்த மாதிரி நல்லா உருட்டின்னு வந்துடணும், அது வரைக்கும் கிளறணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அழகாக ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு இந்த மாதிரி பவுலிங் இதில் வந்து போட்டு அது அப்படி கையால் அப்படி உருட்டினா உருட்டின்னு வரும். அது பாருங்க, உருட்டின்னு வருது பாருங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பூசணிக்காய் பாதாம் ஹல்வா ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்கோ. கொஞ்சம் கம்மி அளவில் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு கிளற நேரம் கம்மியாகும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிளறி இருக்கேன். ஸோ ஹல்வானாலே கொஞ்சம் கிளறணும் மெனக்கெட்டு, அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள், நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறணும். இதில் நெய்யெல்லாம் தெரியறது பாருங்க. நான் ஊற்றினேன் 100 ml நெய் பூரா பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு மேலே நான் நெய் ஊற்றலை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் at Padmavati Art Food and Life. Please share with your friends. Thank you very much. Bye bye. See you in the next video. Bye.